போடும் குழந்தை குற்றவாளி ஆகிறது. குழந்தையை அவமானப்படுத்துறீங்களா? அவமானப்படுத்திட்டே இருக்கிறீங்களா? அவமானப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. குறைகளை சொல்லுங்க, தம்பி இது தப்புப்பா சரிப்பான்னு சொல்லுங்க, அவமானப்படுத்திட்டே இருக்காதீங்க. 1999 அமெரிக்காவை உலுக்கி போட்டது ஒரு சம்பவம். ஏனென்றால் எரிக் ஆரிஷ் கிளப்போர்ட் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாணவர்கள் ஒரு பள்ளியில படிக்கிறார்கள், கொலம்பைன் என்கிற பள்ளியிலே படிக்கிறார்கள். அந்த இடத்திலே சக மாணவர்கள் அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள். அந்த பள்ளியிலே அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமை கிடைக்கவில்லை, அவனோட உரிமை புறக்கணிக்கப்படுகிறது. பல மாதங்கள் திட்டம் திட்டி ஒரு நாள் ஒரு இடத்துல பாம் வைக்கிறான் அந்த ஸ்கூல்ல. அந்த பாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாம் ஃபெயிலியர் அவன் என்ன பண்ணா, ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கூல்ல தன் கூட படிக்கக்கூடிய 12 மாணவர்களை தன் தோழர்களை சுட்டுக் கொள்றான். தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியரை சுட்டுக் கொள்றான். தன்னோடு பயின்ற 24 பேரை வந்து காயமடை செய்கின்றார். பள்ளி வரலாற்றிலே இது போன்ற ஒரு கருப்பு நாள் எங்குமே ஏற்பட்டதில்லை. அதற்கான காரணம் அந்த குழந்தை அவமானப்படுத்தப்பட்டதுதான். தயவு செஞ்சு குழந்தையை அவமானப்படுத்தாதீர்கள், உற்சாகப்படுத்துங்கள்.